வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு வாத உடம்புக்காரவங்க வீட்டில் என்னென்ன அதாவது சின்ன சின்ன கை வைத்தியம் பண்ணி உடம்புல உள்ள வாதம், அதாவது வாயுவை வந்து எப்படி பிரித்து எடுக்கலாம். வாதம் அதிகமானாலும் நிறைய மூட்டு வலி வரும், அங்கங்கே தசைப்பிடிப்பு ஏற்படும், கழுத்து வலியிலேருந்து மூட்டுக்கு மூட்டு, அதாவது இந்த கை மூட்டாக இருந்தாலும் சரி கால் மூட்டாக இருந்தாலும் சரி அங்கங்கே ஒரு சிலருக்கு வீங்க செய்யலாம். வாயு நிறைய சேர்ந்தாலே செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு மேல் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வாயு பிரச்சனையால் வரும். வாத உடம்புக்காரவங்க என்னென்ன பண்ணால் வீட்டிலேயே ஒரு சில ரெமெடிஸ் சொல்கிறோம். ஒரு டிப்ஸும் ஒவ்வொரு சிலருக்கும் ஒத்துக்கும். யார் யாருக்கு என்னென்ன ஒத்துக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஒத்துக்குது, உடம்புல உள்ள வாதம் வந்து சீக்கிரம் வெளியே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பின்பற்றலாம். முதல் விஷயம் வந்து காலையில் ஒரு ஸ்பூன், எல்லாமே 5 ml மட்டும்தான் செய்யணும். விளக்கெண்ணெய் 5 ml, நெய் 5 ml, அதாவது உருக்கி தான் அப்போ தான் ஊற்றணும். அதேமாதிரி இஞ்சி சாறு 5 ml, அப்புறம் எலுமிச்சப்பழ சாறு 5 ml. இதை 4த்தையும் வெறும் வயிற்றில் காலையில் ஏந்திரிச்சு, எப்போ ஏந்திரிக்கிறோமோ 5 மணி 6 மணிக்கு ஏந்திரிக்கும் போது இதை குடிச்சிருங்க. இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா வயிற்றை கலக்கிட்டு 2-3 தடவை மோஷன் போகும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். இது வந்து தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள வாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிடும். ஸோ அங்கங்கே மூட்டு வலி, அந்த தசைப்பிடிப்பு இதெல்லாம் இருந்தாலும், மேல் வயிறு வலித்தாலும், வாதத்தால் வலிச்சுதுன்னா, வாய்வு அதிகமாக சேர்ந்து வலிச்சுதுன்னா அந்த எல்லாமே சரியாயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு, வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பூண்டு நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு குடி புழுங்கலரிசியோ பச்சரிசியோ போட்டு குக்கரில் வேக வச்சுருங்க. அதை எடுத்துகிட்டு தேங்காய் பால் நல்லா போட்டு கிளறிட்டு, உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு கஞ்சி மாதிரி டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள வாய்வு வந்து வெளியேறிடும். இதுவும் முடியல அப்படின்னா இஞ்சி சுரசம்னு சொல்லுவாங்க. இஞ்சி சாறு நல்லா எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடியில் வந்து ஒரு செடிமட்டு மாதிரி இருக்கும், வெள்ளையாக படியும். அதை மட்டும் நீக்கிட்டு மேலே உள்ள இஞ்சி சாரை மட்டும் எடுத்து டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். ஆனால் இது ஒரு சிலருக்கு வந்து இது கேஸ்ட்ரிக் பிரச்சனையே உண்டாகும். ஏன்னா உடம்புல ஏற்கனவே வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் இஞ்சி சுரசம் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அந்த இஞ்சியை திருப்பி ஆசிடாக அது அதிகமாக்கி விட்டுடும். அது வந்து ஒரு சிலர் கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கணும். வாயு உடம்பு நிறையா சேருது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முத்தின காய்கறிகள் சாப்பிடவே கூடாது. ஏன்னா முத்தின காய்கறிகள் எல்லாமே வாயு சேர்ந்த சாமானாக இருக்கும். மண்ணுக்கு கீழே விழுந்த கிழங்குகள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது, கருணை கிழங்கை தவிர. அதனால் பிஞ்சு காய்கறிகளாக அவங்க தேடி பார்த்து அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு அப்படின்னு பிஞ்சு காய்கறிகளாக அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்புல நல்ல சத்துக்களும் நிறைய ஏறும். அதுமாரி ஃபைபர் ஃபுட்ஸ், நார்சத்து மிகுந்த காய்கறிகள் அது நிறைய எடுத்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வரும்போது, மலச்சிக்கல் வரும்போது டெய்லி காலையில் மோஷன் போகலை அப்படின்னாலே ஒரு வாரம் 2-3 நாள் போகுது, 2-3 நாள் போகலை அப்படின்னு நீங்கள் இருந்தாலே உடம்புல வந்து வாயு நிறைய சேர ஆரம்பிக்கும். வாயு நிறைய சேர அந்த வாயு, காற்றுங்கிற வாயு வந்து நிறைய சேர நல்லா கம்ப்ரஸ் ஆகி லிக்விடாக மாறுற மாதிரி உடம்புல வந்து அங்கங்கே ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு வந்து லிக்விடாக மாதிரி அங்கங்கே ஓடி ஒவ்வொரு இடத்துலையும் வலி உண்டு பண்ணும். அதனால் இந்த வாயு சேராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா முதல் நாள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி மறுநாள் மோஷனாக வெளியே வந்துடணும். அந்த மோஷனோட சேர்ந்து உடம்புல எக்ஸ்ட்ரா வாயு இருந்தாலும் வெளியே வந்துடும். கான்ஸ்டிபேஷன் அதிகமாச்சுன்னா வாயுவும் பிரச்சனையும் அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கவனங்கள் இருந்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து வாயு நிறைய சேராது. வாயு நிறைய இதையும் தாண்டி வாயு சேர்ந்துட்டு உடம்பெல்லாம் வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவர் அணுகி அவங்கள ஆலோசனை பேரில் உடம்புல அவங்க வந்து கூட்டு மருந்தாக, இது எல்லாமே கை மருந்து தான் சொல்லிகிட்டே வரோம். இதை வந்து ஒரு கூட்டு மருந்தாக இன்னும் பல மூலிகைகள், பல மருந்து பொருட்களை சேர்த்து உடம்புல உள்ள வாயுவை களைச்சி விடுற மாதிரி, அதாவது மோஷன் வழியாக வெளியே வர மாதிரி அவங்க செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாகி லேசாகி, நம்ம ஒரு உடம்பு லேசானாலே உடம்புல உள்ள வலிகள் எல்லாமே போய் நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நல்லா எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.